ராயன் படத்தோட ட்ரெய்லர் வெளியாகியிருக்கு. இதுவரைக்கும் பார்க்காத ரத்தத்த தமிழ் சினிமா பார்க்க போகுதுன்ற மாதிரி ட்ரெய்லர் ஒரு ஃபீல் கொடுக்குது. கேஜிஎஃப்ல அதிரா சொல்ற மாதிரி கத்தி வீசி ரத்தம் வழிய யுத்தம் செய்யறது நாசமாக்குறதுக்கு இல்ல உருவாக்குறதுக்காகன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்கு போயிட்டு தனுஷ் வந்திருக்காரு. அவரை குளிப்பாற்ற துஷாரா விஜயன்னு ட்ரெய்லர் ஆரம்பிக்குது. மேபி இந்த சீன்ல தான் தனுஷ் எவ்வளவு பெரிய அசுரன்னு நமக்கு ரிவீல் பண்ண வாய்ப்பு இருக்கு. படம் முழுக்க பிளட்டி ராவா இருக்க போகுது. அதனாலதான் ராயனுக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்கன்னு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நெக்ஸ்ட் ஷாட்ல செல்வராகவன் சின்ன வயசு தனுஷ் கிட்ட காட்டிலேயே ஸ்ட்ரென்தான மிருகம் சிங்கமோ புலியோ தான், ஆனா ஆபத்தான மிருகம் ஓனாயின்னு ஒரு டைலாக் டெலிவரி பண்றாரு. இதுல சிங்கம் அண்ட் புலின்னு சந்தீபன் காளிதாச சொல்றாங்க. அந்த ஆபத்தான மிருகம் வேற யாரும் இல்ல, எஸ்.ஜே. சூர்யா தான். சோ ஆரம்பத்துல இருந்தே நார்த் மெட்ராஸ்ல சின்ன சின்ன சண்டை போட்டுட்டு தான் இருந்திருக்காங்க சந்தீபன் காளிதாஸ். இதுல கொஞ்சம் அதிகமா அடாவடி பண்றது சந்தீப்பா இருக்கணும். பிரகாஷ்ராஜை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா காமிக்கிறாங்க. படத்தோட எண்ட்ல பிரகாஷ்ராஜ் கண்டிப்பா தனுஷ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓனாய் ரொம்ப தந்திரமானது, கூட்டமா ஸ்கெட்ச் போட்டு சிங்கத்தை அடிச்சிரும்னு செல்வராகன் சொல்லக்கூடிய டைலாக்கை வச்சு ஒரு விஷயம் புரியுது. சந்தீப் இல்ல காளிதாஸ் இறந்து போக அதிக வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் ரெண்டு பேருமே இறந்து போகலாம். எஸ்.ஜே. சூர்யா ஒரு லக்கி சாம்னு நமக்கு நல்லாவே தெரியும். தனுஷ்க்கு ஈடு கொடுத்து நடிக்கக்கூடிய திறமை இந்த மனுஷங்கிட்ட மொத்தமா உண்டு. ராயன் என்ன பெரிய ஆம்பளையா தைரியசாலியா இருந்தா அவனை இங்க வந்து போட சொல்னு சொல்ற டைலாக்லாம் வேற லெவலா இருக்கு. மேபி எஸ்.ஜே. சூர்யா இந்த படத்துல மிகப்பெரிய சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்கு. நம்ம இதுவரை பார்க்காத நம்ம சித்தப்பா சரவணனை வேற ஒரு ஜானர்ல பார்க்க போறோம். மகாராஜா படத்துல எப்படி சிங்கம் புலிய நம்ம மூக்கு மேல விரல வச்சு பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சித்தப்பா சரவணனும் வித்தியாசமா பண்ண போறாரு. ட்ரெய்லரை நல்லா கவனிச்சு பாருங்க. அதுல நம்ம சித்தப்பா சரவணன் நடக்கக்கூடிய வாக்கும் சரி, அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனையும் வச்சு ஒரு சாமர்த்தியமான வில்லனா தெரியுது. மேபி தனுஷ் ஃபேமிலிக்கு மிகப்பெரிய ஆப்பு அடிக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து காமிக்கக்கூடிய 5-6 ஃப்ரேம்ல தனுஷ் எதிர்த்து அடிக்கிறத தாங்கிக்க முடியாத எஸ்.ஜே. சூர்யா போடுற மாஸ்டர் பிளான்னு கதை நகரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே தனுஷ்க்கு ஒரு காட்ஃபாதரா செல்வராகவன் கூடவே டிராவல் பண்றாரு. கரெக்டா 1 minute 15 secondsல இந்த ட்ரெய்லரை பாருங்க. மேயை கமீன்னு பெரிய பாய் சம்பவத்தை நம்மளால உணர முடியும். ஊர்ல அம்மன் கோவில் திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவில் தனுஷ் தம்பிங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதே திருவிழாவில் இன்னொரு பக்கம் இவங்களை கொலை பண்றதுக்காக எஸ்.ஜே. சூர்யா காத்துட்டு இருக்காரு. மேபி இந்த சீனுக்கு அப்புறமா தான் தனுஷோட ஈவில்னஸ் வெளியே தெரிய வாய்ப்பு இருக்கு. இந்த ஃப்ரேம் படத்தோட இன்டர்மிஷன் ஃபைட்டா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா காளிதாஸ் அண்ட் சந்தீப்புக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஃபைட்டை தனுஷ் கண்டிப்பா வச்சிருப்பாரு. ட்ரெய்லர் முடியும் போது நம்ம உசுரையும் உறிஞ்சி எடுக்கிற மாதிரி தனுஷ் அவங்க தம்பி கூட மலையேறாரு. பின்னாடிலாம் பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதுல பேக்ரவுண்ட்ல பெரிய பாய் உசுரே நீதானேன்னு பாடும்போது இதாண்டா சினிமா, இதாண்டா கூஸ் பம்ப்ஸ், இதாண்டா மியூசிக்னு மொத்த கிரெடிட்ஸையும் பெரிய பாய்க்கு அள்ளி கொடுத்துடலாம் போல. நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு 1000 மியூசிக் டைரக்டர்ஸ் வந்தாலும் ஏஆர் ரஹ்மான் வாஸ் சம்திங் ஸ்பெஷல்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. தனுஷ் எழுதி டைரக்ட் பண்ண 2வது படம் இது. ஏற்கனவே வெளியான பவர் பாண்டிய எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த படம் எனக்கு ஒரு ஃபேவரட் படம் அப்படின்னே சொல்லலாம். அந்த படம் முழுக்க ஒரு டைரக்டரா தனுஷ் எமோஷனல் கனெக்டா ஆடியன்ஸ்க்கு கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துக்கும் தனுஷ் ஸ்கிரிப்ட்ல எழுதினதை விஷுவல்ஸ் மூலமா கேஸ்டிங்கோட ஆக்டிங் மூலமா ப்ரூவ் பண்ணிட்டார் அப்படின்னா படம் நின்றோ. தனுஷோட 50வது படமான ராயன் படம் அவரோட கெரியர்லயே டாப் கலெக்டட் மூவியா மாறுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன வட சென்னை 2 எடுக்கிறது, நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு தனுஷ் பண்ண சம்பவம் தான் ராயன்னு நிறைய பேர் சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட படம் பார்க்க போகாதீங்க. கண்டிப்பா ராயனுக்கும் வட சென்னைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இந்த மாதிரி கேங்ஸ்டர் டெம்ப்ளேட் நம்ம தமிழ் சினிமாவிலேயே 100 படங்களுக்கு மேல வந்துடுச்சு. பட் இருந்தாலும் தனுஷ் தனித்துவமா இதுல என்ன பண்ணிருக்காருன்றத பொறுத்து தான் படம் நிக்குதா இல்ல ஊத்துதான் தெரியும். இது கேங்ஸ்டர் படமா இருக்கு. ஸோ ஏஆர் ரஹ்மானுக்கு பதிலாக சந்தோஷ் நாராயணன் மியூசிக் போட்டிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. பட் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா ராயன் படம் வெறும் கேங்ஸ்டர் படமா மட்டும் இருக்காது. உள்ள எக்கச்சக்கமான எமோஷனல்ஸை கண்டிப்பா தனுஷ் வச்சிருக்கணும். ஸோ இந்த படத்துல ஒவ்வொரு சீனையும் நம்ம பெரிய பாய் மியூசிக்கோட தான் கடந்து வர போறோம். கண்டிப்பா அவரோட மியூசிக் நம்மளுக்கு எந்த விதத்திலையும் குறை வைக்காது. ஒவ்வொரு ஆக்டருக்குமே அவங்களோட லைஃப்ல 50வது படம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான படம். ஸோ தனுஷ்க்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைய போகுதா இல்ல ட்ரோல் மெட்டீரியலா மாறப்போகுது அப்படின்னு ஜூலை 26 வெயிட் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி சினிமா அண்ட் சில இன்ட்ரெஸ்டிங் டீகோட்ஸ் பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.